ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துட்டு நான் 200 கிராம் துவரம் பருப்பு சேர்க்குறேன். பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய், கேரட், அப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு உங்களுக்கு 2 விசில் 3 விசிலில் நல்லா குழஞ்சி பருப்பு வெந்துடும். அப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காய் பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சாம்பார் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுபட்டாச்சு. அது கூடயே கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி. இப்போ வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கோங்க. வறுத்து இதெல்லாம் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ வறுத்தாச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. இதுதான் இட்லி சாம்பாருக்கு இதுதான் நல்லா சுவை கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதிக சுவையை கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு 2-3 கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு, காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பருப்பு, காய் சேர்த்தாச்சு. கிளறி விட்டு இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த சாம்பாரோட சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி செய்யுதுன்னு யோசிப்பீங்க. இது அதை விட அதிகமான சுவையை கொடுக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.